அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் இதுக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்களே தவிர இதுக்கான ஆன்சர் கீயும் இன்னும் வெளியிடலை. அதே மாதிரி இதுக்கான ரிசல்ட்டும் இன்னும் வெளியிடலை. அதுக்கான பணி நியமனத்துக்கான அடுத்த கட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ பிடிபிஆர்டியினுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து டிசம்பர் 30க்குள்ளே கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்து அவங்க வந்து ஜாப் போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க ஜாப் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கிறதுனால எஸ்ஜிடியினுடைய ஆன்சர் கீயும் வந்து வெளியிடலை. அதே மாதிரி எஸ்ஜிடியோட ரிசல்ட்டும் வெளியிடலை. எஸ்ஜிடியோட கவுன்சிலிங் பற்றியும் இன்னும் எந்த தகவலும் இல்லை. இனிமேல் தான் இது குறித்து டிசிஷன் எடுப்பாங்க. பட் எஸ்ஜிடியோட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய கோரிக்கைகளும் தொடர்ந்து அரசுக்கு முன் வச்சிட்ருக்காங்க. எஸ்ஜிடியோட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எஸ்ஜிடியோட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸாம் வரதே நமக்கு இயர்லி வரது கிடையாது, எப்போயாவது தான் வருது. ஸோ அதை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நிறைய பேர் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் நமக்கு வந்து கிடைக்கல. நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. கோரிக்கை வச்சுட்ருக்காங்க, அதுதான் அப்டேட்டு. சரி பார்ப்போம், வேறு ஏதாவது தகவல் கிடைச்சா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.